மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்துல வலுவடைந்து விட்டதா அப்படின்ற பத்தி இந்த பதிவில் நம்ம பேசலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். தமிழகத்துல 2-3 நாளா, அதாவது இந்தி அழிப்பு ஒழிப்புங்கிறத விட இப்ப அழிப்பு போராட்டம்ன்ற மாதிரி தான். பொள்ளாச்சியில, இன்னும் சென்னையில சில போஸ்ட் ஆஃபீஸ்ல எல்லாம் அந்த இந்தியில எழுதியிருக்கிற அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இதுல எல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஒரு சில கேள்வி நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. சில நோட்டு, இப்போ இது 500 ரூபாய் நோட்டு, இதுல வந்து இந்தி இருக்கு. அதே மாதிரி பாஸ்போர்ட் இப்ப கையில இல்ல, பாஸ்போர்ட் இருந்திருந்தா அந்த இடத்துல இந்தி இருக்கு, நிறைய இருக்கு. அதே மாதிரி கலைஞர் நாணய வெளியீட்டு விழா அப்படின்னு ஒண்ணு நடத்துனாங்க, அந்த இடத்துலயும் அந்த இந்தி இருக்கு. கீழே இந்த போட்டோல நீங்க பாத்துக்கலாம். இப்போ நிறைய இங்க கேள்வி, உண்மையான தொண்டர்கள் தானே, உண்மையாவே நம்ம வந்து இந்த விஷயம் மாதிரி இல்லை. அதாவது நாங்க நடத்துற பள்ளியில வந்து இந்தி இருக்கும், ஆனா கவர்மெண்ட்ல இல்லைன்ற மாதிரி ஒரு ரட்ட நிலைப்பாடு இல்லாம, அட்லீஸ்ட் இந்தி எதிர்ப்புல வந்து உண்மையா இருக்கணுமா இல்லையான்ற ஒரு சில கேள்வி வருது இந்த இடத்துல. அப்படியே உண்மையாவே அப்படி இருந்திருந்தோம்னா இந்த நோட்டை வந்து கிழிச்சு வீசணும். இந்தி இந்தி இருக்கா இங்கேயும், ஏன் பாக்கெட்ல 500 ரூபாய் நோட்ல இந்தி இருக்கா, கிளி அப்படின்ற அளவுக்கு ஒரு அத்தனை உண்மையான ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல், அத்தனை உண்மையான இரட்ட நிலைப்பாடு இருக்கக்கூடாது இல்ல, அத்தனை தொண்டனுக்கு அழகு, இதெல்லாம் ஒரு கம்பீரமா இருக்கணும்னு இந்த இடத்துலயே ஏமாத்தாதீங்கன்ற மாதிரி சில கேள்விதான் வருது. இப்படி ஏமாத்திட்டேன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பொய்யான விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான். அதே மாதிரி இன்னைக்கு வந்து சில முதலமைச்சர் அவர்கள் சில ஒரு நிமிஷம் கூட ஆகாது, நிதி நாங்க தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி நிறைய நிலைப்பாடுகள் அவர் இருந்தது. அப்போ சில இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, இன்னைக்கு வந்து மக்கள் மருந்தகம் அப்படின்னு நம்மளோட முதலமைச்சர் முதல்வர் திட்டம், அதாவது சரி பிரைம் மினிஸ்டர் திட்டம், அது நம்மளோட சென்ட்ரல் திட்டம். அது இவர் வந்து முதலமைச்சர் மருந்தகம் அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுற விஷயம் இருக்கு. இதுலயும் நம்ம ஒரு கேள்விதான் வருது. இதை தாண்டி நிறைய கேள்விகள் இனி வந்து மத்திய அரசோட ரேஷன் அரிசி, அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இங்க ஒழுங்கா அதுதான் இன்னைக்கு உருப்படியா ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதையும் நம்ம கட் பண்ணிட முடியுமா? அப்போ இதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலா இருக்குமா நாளைக்கு? இதெல்லாம் சரி, இந்தி சென்ட்ரல்ல இருந்து வர்றது எதுவுமே எங்களுக்கு வேணாம் அப்படின்றது நல்லா இருக்குமான்ற மாதிரி இங்க. ஆனா இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது, அதாவது உண்மையிலேயே இதனால வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு தவறு இருந்திருந்தா யாருமே இதை அவாய்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா ரெட்ட நிலைப்பாடு, இந்தி வேணாம்னா பிரைவேட்லயே இருக்கக்கூடாது, நாங்க நடத்துற பள்ளியிலே இந்தியா பொங்கி எழுணுமா வேணாமா, அட இந்தி நம்ம நடத்துற பள்ளி இல்லையா, நாங்க இந்தி போராட்டமா இருக்கோம், நாங்க நடத்துற ஸ்கூல்ல இந்தியா, அத்தனை உண்மையான ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ஏதாவது பேசினா ஓகே. ஆனா இதெல்லாம் ஒரு பொய், இது ஒரு பொய்யான ஒரு விஷயம்ன்ற மக்கள் பார்க்கும்போது ஒரு ஒரு கம்பீரம் இழந்துருமா இல்லையாங்கிற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல வருது. நிறைய இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு சரியான சில செய்தி வரல. அதாவது ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி கருத்து அழுத்து கிடந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு, தனியார் மருந்துகள்ல. அந்த நியூஸ் இப்போ ஓடிட்டு இருந்துச்சு, என்னால அதை நான் கிளியரா பார்க்க முடியல. அப்போ இதெல்லாம் நாளுக்கு நாள் இந்த மாதிரி ஸ்கூல் பசங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஒரு எக்ஸ் தளத்துல வெளியிட்டு இருந்தாரு, 2300 கோடி ரூபாய் எங்கே மலை மாவட்டம் அந்த மக்களுக்காக, அவங்களுக்கு வசதி எல்லாம் பண்ணணுங்கிற நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி 2-3 நாளைக்கு சார் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். விருதாச்சலத்துல டாடா ஏசி அந்த வண்டியில வந்து முதலமைச்சர் அந்த மாநாட்டுக்கு போகும்போது ரோட் ஷோ நடத்துறதுக்காக நிறைய ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ஆட்களை கூட்டி மக்களை சேர்த்தி நாங்க அதாவது ஒரு கம்பீரமா இருக்கோம், நாங்க வந்து எங்களுக்கு அந்த ஆட்சி நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கும்போது நிறைய இந்த இடத்துல சில கேள்விகள் இந்த இடத்துல நமக்கு வருது. அந்த மாதிரி உண்மையிலேயே மக்கள் வந்து இப்போ அந்த கழுத்து அறுத்த அந்த பெண்மணிக்கெல்லாம் அவரும் அப்பா தானே, அப்பான்னு தானே நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த மக்கள் எல்லாருக்கும் நான் தான் அப்பான்னு இவரே சொல்றாரு. அந்த அப்பா அவங்களுக்கு அப்பா தானேன்ற மாதிரி. அப்ப அந்த அப்பா இதை வேடிக்கை பார்க்க முடியுமா இந்த மாதிரி நடக்கிற விஷயத்துல? நிறைய கேள்விகள் இங்க வருது இல்லையா? நம்ம நிறைய வந்து பிஜேபி ஆதரவோ இல்ல டிஎம்கே எதிரோ அப்படிங்கிற குரலுக்காக இல்ல, ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை எடுத்துட்டு வரும்போது இந்த இடத்துல சில விஷயங்களை இங்க பார்க்கப்படணும்னு தான்.
இப்போ அந்த நாணய கலைஞர் நாணய எல்லாம் இருக்கு, எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க தொண்டர்கள்லாம், எல்லாமே இருக்கு. அந்த நாணயத்தை வேணாம் அப்படின்னு சொல்ல முடியுமான்ற மாதிரி தான். அதாவது இந்தி எங்க இருந்தாலும் நாங்க அழிக்கிறேன்னு இவங்க முயற்சி செய்யும்போது, அப்ப அதுலயும் இந்தி இருக்குதுன்னு. பாஸ்போர்ட் வேணாம், எங்களுக்கு அந்த இந்தி எழுதி இருக்கு, நான் ஃபாரின் போக மாட்டேன், முடியுமா? ஏன் அப்போ இந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து ஒரு வெளியில சொன்னா சிரிச்சிருவாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா மக்கள் இன்னும் 50 வருஷமா 60 வருஷமா இப்படிதான் ரெட்டை நிலைப்பாடு தான் சொல்ல முடியும். அதுல இங்க நம்ம ஏடிஎம்கேன்னு இல்லை, டிஎம்கேன்னு இல்லை, எல்லாருமே இது வரைக்கும் ஆண்ட கட்சியானாலும் சரி, ஆளுங்கட்சியானாலும் சரி, எல்லாரும் ரெட்டை நிலைப்பாடு தான். மது ஒழிப்புன்னு சொல்லி எந்த அளவுக்கு கள்ளக்குறிச்சியில அது அது அந்த அந்த அளவுக்கு ஒரு சோகம் எங்கேயும் நடக்கல இது வரைக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம், இப்ப டோலி தூக்கிட்டு இன்னைக்கு கோயம்புத்தூர் நெல்லித்தர அந்த ஏரியாவில் இன்னைக்கு அண்ணாமலை அந்த ஒரு வீடியோ, நம்மளும் முதல் பதவியில அந்த வீடியோ விட்டுருக்கோம், நீங்க பாருங்க. டோலி தூக்கிட்டு இன்னும் மக்கள் அந்த ஒரு ரோடு வசதி இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆனா நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்தா மணிப்பூர் பத்தி பாருங்க, உத்தரப்பிரதேச பாருங்க. உத்தரப்பிரதேசத்துல 70 கோடி மக்கள், நம்ம நாட்டுல பாதி மக்கள். அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு விழா, கும்பமேளம், மகா கும்பமேளம், அதுல சில சின்ன சின்ன விஷயம் நடந்தா அதை சுட்டி காட்டுறது யாருன்னு பார்த்தோன்னா தமிழகம் தான். ஆனா இங்க வந்து நம்ம ஒரு சின்ன சாதாரண ஒரு ஏர் ஷோ நடத்தும் போது கூட அதுல ஒரு பலி கொடுத்துட்டோம், சாதாரண ஒரு 10,000 பேர் கூடுற இடத்துல. அப்போ இதெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல டோலி தூக்குறாங்க, நம்ம இந்த அளவுக்கு வசதி இல்லாதவங்க இருக்காங்க, நிறைய விஷயம் இருக்குங்க. ஆனா நம்ம எடுத்த உடனே என்ன பண்றோம்னா, உத்தரப்பிரதேச பாருங்க, மணிப்பூரை பாருங்க அப்படின்னு. ஆனா இங்க இதே இன்னொரு கேள்வி வருது, மணிப்பூர் அங்கேயே நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், இங்க இவருக்கு தானே நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், அப்ப நம்ம மணிப்பூர் எல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லையே, நம்ம தமிழ்நாட்டை ஒழுங்கா பார்த்தாலே போதுன்ற மாதிரி தான். அப்போ நிறைய இந்த இடத்துல நம்ம ஒவ்வொன்று கொஸ்டின் பண்ணிட்டே போனாலும் கூட மக்களுக்கு இது ஒரு புரிதல் வருமாங்கிறத பார்க்கணும். அப்படி புரியலன்னா நம்மளும் இனி அடுத்த வருஷமும் நம்ம ஏமாற போறோம், இனி 5 வருஷமும் நம்ம ஏமாறதான் போறோம். அடுத்த ஆட்சி சில விஷயங்கள் இந்த மாதிரி நல்ல ஆட்சி கொடுக்கட்டும், நல்ல ஆட்சி வரட்டும். ஆனா இதே நிலை தொடர்ந்தால், இப்போ மத்திய அரசுக்கு நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேர்ல இந்தியை அழிச்சிட்டு, இதெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் இல்லைன்னு தான். அதனாலதான் நான் முன்கூட்டியே மறுபடியும் நான் சொல்றேன், இந்தி எங்க இருந்தாலும் அழிக்கிற அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பாக்கெட்ல காசு இருக்கு, அதுல இந்தி இருக்கு, கிழிச்சு வீசுங்க. அடுத்தது கலைஞர் நாணயத்துல அந்த இடத்துலயும் நம்ம ஒரு இந்தி இது இருக்கு, அப்ப அதையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பாஸ்போர்ட்ல இருக்கு. அப்போ நம்ம இங்க இப்ப வெளியில போய் நம்ம அழிக்கணும்னு அவசியமே இல்லையே, வீட்டுல இருந்தே பாருங்க நான் இந்தி எதிர்ப்பு அப்படின்னு உங்ககிட்ட காசு எல்லாத்தையும் கிழிச்சு வீசுங்க. அதே இந்தி எதிர்ப்பு, பாஸ்போர்ட்ல இந்தி இருக்கு, நான் வேணாம், கிழிச்சு வீசுங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான இந்த மாதிரி ஒரு அரசியல் செஞ்சிருந்தா பரவாயில்ல. ஆனா ரோட்ல போற அந்த போர்டுல பயணிக்க போறாங்க, அந்த போட்டு அது அவங்களுக்கு நிறைய இடத்துல வந்து இன்னைக்கு வெளி மாநிலத்துல எல்லா இடத்துலயும் தமிழ் இருக்கு. இதே ஃபாரின்ல கூட சில இடம் புரியலன்னா தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க, எல்லா இடத்துலயும் எழுதி வச்சிருக்காங்க. நார்த்ல எங்க போனாலும் சில பாம்பேல எல்லாம் தமிழ் ஆளுங்களுக்கு தமிழ் எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. மொழியை வச்சு அரசியல் பண்றது தமிழகம் மட்டும்தானே ஒழிய வேற யாரும் இல்லை. அதனால சில நல்ல விஷயத்த வந்து நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமா பார்க்கணும். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.